Hi friends, welcome to Charu's Delight Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பெப்பர் சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷா தான் மசாலா அரைச்சு ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு 2 பட்டை 4 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் நான் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது காரம் அதிகமாக இருக்கும். நான் காரத்துக்கு பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணேன். ஸோ நான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட வரக்கொத்தமல்லி இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, ஸோ நான் 2 ஸ்பூன் நான் வரக்கொத்தமல்லி தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் பெப்பர் அதிகமாக போட்டிருக்கனால 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மசாலா அளவு நான் 1/2 kg சிக்கனுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா இந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸோ அதனால் 5 to 10 மினிட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது 5 to 10 மினிட்ஸ் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கணும், மஞ்சள் தூள். நான் கழுவுறப்பவே நிறைய மஞ்சள் போட்டு கழுவிடுவேன். ஸோ நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுவேன். அதனால் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை எடுத்து போட்டுக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அவாய்ட் பண்ணிடலாம். இதையும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு 1/2 டம்ளர் தான் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் கரெக்டாக இல்லாட்டி நீங்கள் காரம் பத்தலைன்னா சில்லி பவுடர் அந்த மாதிரி, உப்பு பத்தலைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 15 to 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. எனக்கு ஃபைனலாக இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும். ஸோ இதோடு நான் இறக்கிக்கிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.